ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஜானகி உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா இனி ஒரு அமைதியாக இருக்காரு, ஒருவேளை நம்மளை போல் இவருக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ரகுராம் மயக்க நிலைமையில் கிடக்குறாங்க. இதை பார்த்து ஜானகி பயங்கரமாக அந்த இடத்துல அதிர்ச்சியாகி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ, யாராச்சும் வாங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மாயா அந்த இடத்துக்கு பெரியம்மா என்ன ஆச்சு, அப்புறமா சொல்கிற மாயா, முதல்ல இவரை காப்பாற்று அப்படின்னதும் உடனே மாயா ஒரு வழியாக ஜானகி கூட சேர்ந்து ரகுராம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி தனாவுக்கு ஃபோன் போட்டு இப்படி நம்ம ரகுராம் மயங்கி கொண்டு விழுந்த விஷயத்தை சொன்னதும் தனா அதிர்ச்சியாகி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாச்சுமா தெரியல பாட்டி, திடீர்னு அப்பா பேசிட்டு இருக்கும்போது மயங்கி கொண்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே செம அதிர்ச்சியாகி உடனே எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. பெரியம்மா, ஏன் பெரியம்மா உண்மையை சொல்லுங்க, இங்கே பாரு மாயா, எப்படியோ என்னால் மனசில் போட்டி வைக்க முடியல, எப்படி உண்மையை சொன்னால் அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன். கடைசியில் உங்களுக்கு நல்லது பண்ண போய் என்னோட ஹஸ்பண்ட் இப்படி ஆகிற நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இல்லை பெரியம்மா, நாங்கள் 2 பேரும் பண்ண தப்பால தானே நீங்கள் பேசப்போ இப்படி ஆயிருக்கு, கண்டிப்பாக பெரியப்பாவுக்கும் ஒன்றும் ஆகாது, அழாதீங்கிற மாதிரி நம்ம மாயா ஆறுதல் படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் ரகுராமுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் அழுதுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுமா ஜானகி, திடீர்னு பேசிட்டு இருக்கும் போதே மயங்கி கொண்டு விழுந்துட்டாரு. நல்ல வேலை மாயா வந்தபடியா சரியான டைமுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கக்கூடியதா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜானகி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா பெரியப்பா, நீங்க திரும்பி வரணும் பெரியப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியப்பா அப்படின்னு மாயா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம செய்யணும் மாயாவுக்கு ஆறுதல் சொல்லலான்னு வரும்போது, சந்தோஷமா இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் வேணான்னு நான் அடிச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தியா, இங்கே பாரு, இதுவே வேறு யாராச்சும் இருந்துக்க பெரியப்பா கொந்தளிச்சிருப்பாரு. ஆனால் நான் தூக்கி வளர்த்த பையனே இப்படி பண்ணிட்டானேன்னு தாங்க முடியாம தான் அவர் இப்படி படுக்கை ஆயிட்டாருங்கிற மாதிரி மாயா சீனுவை தட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் வெளியில வராங்க. அவரு கண் முழிச்சிட்டாரு. இங்கே பாருங்க, சரியான டைமுக்கு கொண்டு சேர்த்த மாயாவுக்கு தான் அன்னைக்கு எல்லாரும் நன்றி சொல்லணும் அப்படின்னதும் எல்லாருமே மாயாவை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஓகே டாக்டர், நான் போய் பார்க்கலாமா அப்படின்னு ஜானகி கேட்கும்போது உடனே டாக்டர் இங்க பாருங்கம்மா, எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இங்க பாருங்க, அவருக்கு வந்தது ஒன்றும் சாதாரண மயக்கம் கிடையாது, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த பேரும் செமையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, இங்க பாருங்கம்மா, அவரு மயக்கம் தெளிச்சிட்டாரு, சரியான டைமுக்கு கொண்டு வந்ததால தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சுது. இனி எந்த ஒரு அதிர்ச்சி தர தகவலோ இல்ல அவர் பயப்படக்கூடிய தகவலோ அவர்கிட்ட சொல்ல வேணாம். அவர்கிட்ட கொஞ்சம் கவனமா நடந்துக்கோங்க. ஏன்னா நீங்க அதிக சந்தோஷம் தர தகவலை சொன்னாலும் சரி, இல்ல அதிகம் துக்கம் தர தகவலை சொன்னாலும் சரி, கண்டிப்பா அவருக்கு மறுபடியும் என்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜானகி செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சியாகி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி டாக்டர், இப்போ நாங்க எங்க பையனை பார்க்கலாமா அப்படின்னு ரமணி பாட்டி கேட்டதும், தாராளமா போய் பாருங்கம்மா, யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னதும் எல்லாருமே உள்ள போறாங்க. அப்ப நம்ம ரமணி பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. என்னப்பா இது, உனக்கு எப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அழாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு நம்ம ரகுராம் நம்ம ஜானகியை பாக்குறாங்க. ஜானகி குத்த உணர்வுல தவிச்சிட்டு ஜானகியை கூப்பிட்டது, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஜானகி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. தான் சொன்ன உண்மையாலதான் ரகுராமுக்கு இப்படி ஒரு நிலைமை நேர்ந்திருக்குன்னு. இங்க பாரு ஜானகி, நீ சொன்ன வந்தது கூட கேட்க முடியாம நான் மயங்கி கொண்டு விழுந்துட்டேன், அதுக்கு போய் நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரகுராம் அதில் சொன்னது. என்னங்க சொல்றீங்க, அப்ப நான் பேசினேன் எதுவுமே உங்க காதுல விழ இல்லையா? என்ன இல்லை ஜானகி, நீ அந்த விஷயத்த சொல்லலான்னு வரப்போ எனக்கு சாடையா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு கண்ணெல்லாம் இருட்டி காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, எது நடந்துச்சு ஒண்ணுமே எனக்கு தெரியாது அப்படின்னதும் ஜானகி மாயாவும் அதிர்ச்சி ஆறாங்க. ஏமா ஜானகி, நீதான் ரகுராம கோவிலுக்கு கூட்டிட்டு போனியா? ஆமா அத்தை, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னதும், நல்ல வேலைமா, கடவுள் புண்ணியத்தாலையும் மாயா சரியான டைமை கொண்டு சேர்த்ததாலையும் தான்ப்பா ரகுராம் நீ நல்லபடியா பொழைச்சிருக்க அப்படின்னு ரமணி பாட்டி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ரகுராம் எனக்கு ஒன்றும் ஆகலை, யாருமே
பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமையும் டிஸ்சார்ஜ் பண்ணி நேரா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அங்க பார்த்தோம்னா ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரகுராம் வந்து அதான் டாக்டர் எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டார்ல, பின்ன எதுக்குமா அழுவுறேன்? இல்லைங்க, நீங்க திடீர்னு மயங்கி கொண்டு விழுந்ததும் அதுக்கு நான் தான் காரணம் ஆயிட்டேன்னு எனக்கு ஒரு குற்றுணர்வாவே இருந்துச்சு. என்னால தாங்கவே முடியலைங்க. இப்ப கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்னதும் எனக்கு ஒன்றும் ஆகாது ஜானகி, இங்க பாரு, உன்னை தனியே தவிக்க விட்டுட்டு நான் போகவும் மாட்டேன். ஆமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். கடைசியில என்னால கேட்க முடியாம போயிடுச்சு ஜானகி. ஆமா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் உடனே ஜானகி டாக்டர் சொன்னது நினைச்சு பாக்குறாங்க. அவருக்கு இப்போதைக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. இல்லப்பா, நான் அதுக்கு காரணமா இருக்கக்கூட அப்படின்னுட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி சொல்லி எதுவுமே ஆக போறது இல்ல. நீங்க இப்போதான் உடம்பு சரியாகி வந்திருக்கீங்க, முதல்ல ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பாடு செஞ்சுட்டு வரேன் அப்படின்னுட்டு ஜானகி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ மாயா வந்து பெரியம்மா நல்ல வேலை பெரியம்மா, கடவுள் புண்ணியத்துல பெரியப்பாவுக்கு உண்மை தெரியல, பெரியப்பா ஆசைப்பட்ட மாதிரி சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் பெரியம்மா, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இனிமேல் என்னோட காதலையும் சீனு காதலையும் நீங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னதும் மாயா என்னம்மா சத்தியம் பண்ணுங்க பெரியம்மா அப்படின்னதும் ஜானகியும் வேற வழி இல்லாம மாயாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம பெரியப்பா உயிர், இந்த குடும்பத்தோட கௌரவம் மானம், இதை விட எனக்கு எதுவுமே பெருசுல பெரியம்மா, தயவு பண்ணி என் காதல்ங்கிற விஷயத்துல பெரியப்பாவை கொண்டுடாதீங்க அப்படின்னு சொன்னதும் ஜானகி உடனே மாயா வந்து ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவர் சொல்லுவாருமா, ஒண்ணுல என்ன பாக்குற மாதிரி இருக்குன்னு, ஆனா அதெல்லாம் கிடையாது, என்னை விட ரொம்ப நல்ல பொண்ணுமா மாயா நீ. உண்மையிலேயே சந்தியா வந்து உன்னை அவ்வளோ அழகாக வளர்த்து வச்சிருக்கா. உண்மையிலேயே நான் சந்தியாவோட வளர்ப்பை பார்த்து பெருமைப்படுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஜானகி ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம சாரு வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாத்துலேயுமே இந்த மாயா தான் ஸ்கோர் பண்ணிட்டு போறான்னு. இன்னொரு பக்கம் சீனும் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ மணி வந்து என்ன ஆச்சுடா, இங்கே பாருங்கப்பா, இப்படி ரகுரா மாமாவுக்கு ஆறதுக்கு நான் தான் காரணம்னு மாயா சொல்லிட்டா, ரொம்ப குற்றுணர்வா இருக்குப்பா. இங்கே பாருங்கப்பா, இனி என்ன நடந்தாலும் சரி, எனக்கு மாயா மாதிரி இந்த குடும்பமும் மாமாவோட உயிரும் தான் முக்கியம். நான் முடிவு பண்ணிட்டேப்பா, கட்டுறேன்டா, நான் சாரு கழுத்துல தான் தாலி கட்டுவேன். ஏன்னா மாமா நிச்சயிச்ச கல்யாணம் நிக்க கூடாது அப்படின்னதும் மணி வந்து அதிர்ச்சியாகி சீனு கண்ணத்திலேயே அடிக்கிறாங்க. முட்டாளடா நீங்க, உன் வாழ்க்கையை வீணா போயிடும்னா பரவாயில்லப்பா, என் மாமா உயிரை விட இது பரவாயில்ல அப்படின்னதும் மணி வந்து ரொம்ப கஷ்டப்படு